جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. وتطلب نفس له طاعة، ويبلغ سعد إلى منتهى. فؤاد شغوف إلى ربه، أحب رضاه أحب لقاه. يظل يجيء إلى ربوة قرار، ويسمو وذا مرتضى. فلا لهو يثنيه عن سيره، ولا جمع مال تغشى هواه. إذا ما ينادي منادي الفلاح، تراه لذاك يحث خطاه. تراه لذاك يحث خطاه. جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. وتطرب نفس له طاعة، ويبلغ سعد إلى منتهى. يتم ربي أيا غافرا، رجوتك عفوا ولا لي سواه. ودمع يسيل على مصحف، به يصل الله صوف من أتى. فتلك سجايا لقلب سليم، إلى الله دوما تدور رحاه. فيا سعد من كان ذا همة، إلى جنة في أعالي سماء. إلى جنة في أعالي سماء. جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. وتطرب نفس له طاعة، ويبلغ سعد إلى منتهى. جمال الوجود بذكر الإله، وتصفو الحياة بنور هداه. وتطرب نفس له طاعة، ويبلغ سعد إلى منتهى. يتم ربي أيا غافرا، رجوتك عفوا ولا لي سواه. ودمع يسيل على مصحف، به يصل الله صوف من أتى.
فتلك سجايا لقلب سليم إلى الله دوما تدور رحاه فيا سعد من كان ذا همة إلى جنة في أعالي. மருதமுனை தாருல் ஹுதா அரபு மற்றும் இஸ்லாமிய கற்கைகளுக்கான மகளிர் கல்லூரி அதன் மௌலவியா அல் ஆலிமா கற்கை நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கான மௌலவியா அல் ஆலிமா சான்றல் வழங்கி கௌரவிக்கும் 3வது பட்டமளிப்பு நிகழ்வானது அல்லாஹ்வின் உதவியுடன் கல்லூரி நிர்வாக சபை கௌரவ தலைவர் டாக்டர் ஏஆர்எம் ஹாரிஸ் MBBS அவர்களின் தலைமையில் ஆரம்பமாகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد أفلح المؤمنون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். பட்டமளிப்பு நிகழ்வை தலைமையேற்று நடாத்துவதற்காக கல்லூரியின் நிர்வாக சபை கௌரவ தலைவர் டாக்டர் ஏஆர்எம் ஹாரிஸ் MBBS அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு ஆலிமாக்களே, சில நேரங்களில் மக்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கின்றார்கள். அதனால் உங்கள் பேச்சு தௌவாவாகட்டும், உங்கள் உடை தௌவாவாகட்டும், உங்கள் நற்குணம் தௌவாவாகட்டும், உங்கள் ஹிஜாப் தௌவாவாகட்டும், உங்கள் பொறுமை தௌவாவாகட்டும். ஒரு ஆலிமாவின் உண்மையான அழகு அவளது அறிவில் மட்டுமல்ல, அவளது அஹ்லாக்குகளிலும் உள்ளது. பட்டமளிப்பு நிகழ்வின் விசேட உரையை வழங்குவதற்காக ஓட்டமாவடி உம்மு சுலைம் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் AL பீர் முகமது காசிமி MA அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே பட்டம் பெறுகின்ற பட்டதாரிகள், அவர்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை இந்நிலைக்கு வடிவமைத்திருக்கின்ற ஆசிரியைகள் மற்றும் இக்கல்லூரியை செவ்வனே திறம்பட நடத்தி கொண்டு கல்வி நிறுவனத்துக்காக தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள், நலன் விரும்பிகள் எல்லோருமாக ஒன்றிணைந்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சந்தோஷமான தருணத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அடுத்து 3வது பட்டமளிப்பு நிகழ்வின் நினைவு மலர் சம்பிரதாயபூர்வமாக வெளியீடு செய்யப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். மலரின் முதற் பிரதியை வழங்கி கௌரவிப்பதற்காக நிர்வாக சபை கௌரவ செயலாளர் அல்ஹாஜ் M பஹருத்தீன் ஆசிரியர் அவர்களையும், நினைவு மலர் முதற் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி ஃபரகஹதனிய தாருத் தௌஹீத் அஸ்ஸலஃபியா கலாபீடத்தின் முதல்வர், ஜம்இய்யத்து அன்சாரி சுன்னத்தில் முஹம்மதியாவின் கௌரவ தலைவருமான உஸ்தாத் அஷேக் NPM அபுபக்கர் சித்திக் மதனி ஹஃபிலஹுல்லா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வில் அடுத்து அதிதிகளுக்கான நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கும் நேரம் இது. நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அஷேக் NPM அபுபக்கர் சித்திக் மதனி ஹஃபிலஹுல்லா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
جمال الوجود بذكر الإله وتصفو الحياة. நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நிகழ்வின் கௌரவ அதிதிகளில் ஒருவர் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா அம்பாறை மாவட்ட கிளையின் முன்னாள் தலைவர் சாய்ந்தமருது தைபா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வருமான அஷேக் எஸ்.எச். ஆலம் பாவா மதனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். جمال الوجود بذكر الإله وتصفو. நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நிகழ்வின் கௌரவ அதிதிகளில் ஒருவரும் லிந்தவூர் பிரதேச செயலாளருமான சட்டத்தரணி ஏ.எம். அப்துல் லத்தீப் LLB அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். جمال الوجود بذكر الإله. இன்றைய நிகழ்வின் கௌரவ அதிதிகளில் ஒருவரும் இறக்காமம் பிரதேச செயலாளருமான அஷேக் அல் ஹாஃபில் M.S.M. ரஸான் நலிமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். جمال الوجود بذكر الإله وتصفو الحياة. நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நிகழ்வின் விசேட அதிதிகளில் ஒருவரும் பரகஹதனிய ஜம்இய்யத்து அன்சாரி சுன்னத்தில் முஹம்மதியாவின் பொதுச் செயலாளருமான அல்ஹாஜ் ஏ.எல். கலீலுர் ரஹ்மான் M.A. அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். وتصفو الحياة بنور هدى. இன்றைய நிகழ்வின் விசேட அதிதிகளில் ஒருவரும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக அரபு மற்றும் இஸ்லாமிய கற்கைகள் பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான அஷேக் டாக்டர் M.I.M. ஜசீல் சலஃபி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ربه أحب رضاه أحب لقاه يظل. இன்றைய நிகழ்வின் விசேட அதிதிகளில் ஒருவரும் கல்முனை மாநகர சபை ஆணையாளருமான சகோதரர் ATM ராஃபி SLAS அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ويثنيه عن سيره ولا جمال. இன்றைய நிகழ்வின் விசேட பேச்சாளர் ஓட்டமாவடி உம்மு சுலை மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் A.L. பீர் முஹம்மது காசிமி M.A. அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். تراه لذاك يحوث خطاه جمال الوجود. நிகழ்வில் அடுத்து மௌலவியா அல் ஆலிமா பரீட்சையில் முதல் நிலை பெச்டாப் பெற்றுக்கொண்ட பட்டதாரிகளுக்கான ஞாபகார்த்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு தற்போது இடம்பெற இருக்கின்றது. 2020-2021 கல்வி ஆண்டின் மௌலவியா அல் ஆலிமா பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட முதல் நிலை பட்டதாரி மௌலவியா ஜஃபர் சாதிக் ஜெய்னப் அமானி ஹுதாயியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 2021-2022 கல்வியாண்டின் மௌலவியா அல் ஆலிமா பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட முதல் நிலை பட்டதாரி மௌலவியா நிசாம் ஃபாத்திமா சிமாசா ஹுதாயியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹாஜ் அஹ்மது லெப்பை ஜெயினுல் ஆப்தீன் ரஹிமஹுல்லா அவர்களின் நினைவாக ஞாபகார்த்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. பிரதம அதிதி உரை இடம்பெற இருக்கின்றது. அவ்வுரையை வழங்குவதற்காக நிகழ்வின் பிரதம அதிதி உஸ்தாத் அஷேக் NPM அபுபக்கர் சித்திக் மதனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாளை மறுமையிலே நரகத்துக்கு கொடிபிடித்து செல்லக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர்தான் தான் கற்ற கல்வியை சமுதாயத்துக்கு சரியான முறையிலே பயன்படுத்தாமல் தானும் பயன்பெறாமல் இருந்தவர் என்பதை ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கற்ற கல்வியை தானும் வாழ்க்கையிலே அமுல்படுத்தி பிரயோசனம் அடைவது போல இஹ்லாஸோடு மற்ற சமுதாய மக்களுக்கும் எத்தி வைத்து அவர்களையும் சீர்திருத்தி நாம் எப்படி சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதே போன்று அவர்களையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இங்கே கல்வி கற்றி வெளியாகக்கூடிய மாணவிகள் உள்ளத்தில் ஆழமாக பயிது வைத்து செயல்படுவார்கள். ஆனால் நிச்சயமாக நாம் கற்ற கல்வி பிரயோசனமான கல்வியாக அமையும். இந்த இடத்திலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமையும். இங்கே செலவழிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சதமும் அல்லாஹ்வுக்கு திருப்தியானதாக அமையும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நிரப்பமான கூலியை எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். நிகழ்வில் அடுத்து பணிப்பாளர் உரை இடம்பெற இருக்கின்றது. பணிப்பாளர் உரையை நிகழ்த்துவதற்காக
கல்லூரியின் கௌரவ பணிப்பாளர் அஷேக் டாக்டர் எம்எல் முபாரக் மதனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي بنعمته تتم الصالحات والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கல்வியினுடைய முதல் நோக்கம் ரஃபுல் ஜஹல் அன் நஃப்ஸிஹி. என்னுடைய ரப்பை நான் சரியாக வணங்க வேண்டும், என்னுடைய ரப்பை நான் சரியாக புரிய வேண்டும். இதுக்கு தான் கல்வி. என்னால் நான் தனியத்தான் மௌத்தாக போகிறேன், தனியத்தான் கபூரில் வாழ போகிறேன். மஹ்ஷரில் என்னுடைய ரப் என்னை தனியை வைத்து தான் கேள்வி கேட்கப் போகிறான். எனவே அந்த ரப்பை அறிந்து அந்த ரப்பை சரியாக வணங்குவதற்கு தான் எனக்கு கல்வியை தவிர கல்வி தேவையை தவிர பயான் பண்ணுறதுக்கு இல்லை. எனவே இந்த பின்னணியில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கவனமாறீங்க. ஏனென்றால் மாப்பிள்ளை தேடக்குள்ள பொருத்தமில்லாத மாப்பிள்ளையை தேடி கல்யாணம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகு ஃபேமிலி கவுன்சிலிங் அல்லது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் போகக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிறது. இந்த டைவோர்ஸ் ரேஷியோவும் விவாகரத்தினுடைய வீதமும் மிக அதிகமாகிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது உங்களுடைய தோள்களில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் என்பதை பெற்றோருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். கேள்வியில் அடுத்து கன்ஃபர்மெண்ட் ஆஃப் டிக்ரீஸ் இடம்பெற இருக்கின்றது. அதனை நிகழ்த்துவதற்காக கல்லூரியின் பதிவாளரும் உதவி பணிப்பாளருமான அஷேக் ஆர் நுவிஸ் மக்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மல்லா நபிய பாத அம்மா பாத். Dear Honorable Director, I have the honor to present the candidates who have successfully completed the prescribed course of study and are qualified for the award of Maulaviya Alima degree. கௌரவ பணிப்பாளர் அவர்களே, கல்லூரியின் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து மௌலவியா ஆலிமா பட்டம் பெற தகுதியான மாணவிகளை பட்டம் பெறுவதற்காக உங்களிடம் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மௌலவியா முஹம்மட் முஜீப் ஃபாத்திமா ஹம்னா ஹுதாயியா. மௌலவியா முஹம்மட் நசீர் ஜீனா ஹுதாயியா. மௌலவியா சிராஜ் ஃபாத்திமா அனீகா ஹுதாயியா நிந்தவூர். மௌலவியா அப்துல் ஹமீத் ஃபாத்திமா ஃபர்ஹத் ஜூஃபா ஹுதாயியா சாய்ந்தமருது. மௌலவியா ரிசான் நிஸ்கா ஹுதாயியா சென்ட்ரல் கேம்ப். மௌலவியா அன்சார் ஃபாத்திமா அஃப்ரா ஹுதாயியா மன்னார். மௌலவியா மீரா லெப்பே ஃபாத்திமா இனாஃபா ஹுதாயியா சம்மாந்துறை. மௌலவியா ரிஸ்வான் ஃபாத்திமா ரிஃப்னா ஹுதாயியா வாழைச்சேனை. நன்றி உரை வழங்குவதற்காக நிர்வாக சபை கௌரவ செயலாளர் அல்ஹாஜ் எம் பஹ்ருத்தீன் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவைக்கு அடங்கியவனாக எல்லோரையும் விழிக்கின்றேன். இந்நிகழ்வானது மிகவும் சிறப்புற அமைவதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாக எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த பிரதம அதிதி அவர்களுக்கும் பிரதம பேச்சாளர் அவர்களுக்கும் கௌரவ
அதிதிகள், சிறப்பு அதிதிகள் மற்றும் ஏனைய அதிதிகள், உலமாக்கள் எல்லோருக்கும் நமது கல்லூரியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.